அம்மா அப்பா வளர்ந்த மகன் மகன் வளரக்கூடாது. இதுக்கு எவ்வளவு தேவைப்படும் காசுன்றதை நீங்களே அறிஞ்சு கொண்டு உணவு இல்லாத காலம் கூட இருந்தது சிறுவையில். அந்த நேரத்தில் கூட நான் மற்றவர்களிடம் கெஞ்சக்கூடாது, என்னைக்கு சாப்பிடுவோம் என்று அப்படி சாப்பிடுத்து பாடசாலையை போன காலம் கிடைக்குது. ஆனால் இது கொடிய நோய். திடீரென்று இது கட்டாயம் பண்ணணும் இந்த காணொலின்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். மிகப்பெரிய ஒரு தொகொண்டு வந்த சோஷியல் மீடியாவுக்கு நான் பேசினால் மட்டும்தான் அதை கலெக்ட் பண்ண முடியும் அப்படி சொல்லி நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்க? உதவியில் நாங்களும் நிறுத்திட்டோம். இதை தொடரலாமா வேணாமா, அதை நிறுத்த சொல்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஒரு காரணம் சொல்லுங்கள்? மனிதாபிமானம் இப்போ நிறுத்தக்கூடாது. இப்போ நோய்வாளிப்பட்டவொடனே நீங்கள் யூடியூப் சேனல் காட்டாதீங்க, அதை அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும்னு சொன்னால் நிறைய பேர் இன்றைக்கு உணவு இல்லாமல் உறங்க போகிறாங்க. அவங்கள அரசாங்கம் பார்க்குதா? நிறைய பேர் இந்த உதவி வீடியோக்கள் விட்டதுக்கப்புறமா கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. கமாண்டில் தம்பியாக உதவி வீடியோ செய்யுங்கோ, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களோட இல்லாமல் அண்ணாவோட டைரெக்டாக கண்டெக்ட் பண்ணி அண்ணாவுக்கான ஹெல்ப்பை கண்டினியூ பண்ணிக்கொள்ளுங்க. நான் சொன்ன நாங்கள் இப்போ எங்களோட காரை விட்டு ஒப்படைக்கிறத கொஞ்சம் நிறுத்தியிருக்கிறோம். வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு உதவி காணொளி. உண்மையை சொல்லப்போனால் சில சூழ்நிலை காரணத்தினால நாங்கள் எல்லாமே தடை நிறுத்தம் செய்திருந்தோம். ஆனாலும் அதே சூழ்நிலை காரணத்தினால மறுபடியும் தொடர வேண்டியிருக்குது. நாங்களே சொல்லியிருந்தோம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் சம்டைம் தொடரலாமா இல்லையான்னு சொல்லி முடிவெடுப்ப முடியாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்னென்னு சொல்லி சொன்னால் திடீரென்று இது கட்டாயம் பண்ணணும் இந்த காணொலின்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். உண்மையிலே நிறைய பேர் இந்த உதவி வீடியோக்கள் விட்டதுக்கப்புறமா கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. கமாண்டில் தம்பியாக உதவி வீடியோ செய்யுங்கோ, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ எங்களுடைய இந்த ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனல் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே அந்த உதவி காணொலிகளை அப்லோட் பண்ணி அது மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் நாங்கள் இந்த ஆர்ஜி கேஜின்னு சொல்லி ஆரம்பித்து அதில் ஃபன்னாக கொண்டு போக ஆரம்பிச்சினாங்க. இது ஃபன்னாக இருந்த சேனல் இப்படி ஹெல்பிங்னு சொல்லி மாறி, அப்போ அதில் வந்த சப்ஸ்கிரைபர் அந்த வீடியோக்கள் பிடிச்சி தான் உள்ளே வந்தவங்க. ஸோ உண்மையிலே அவங்க பண்ண சப்போர்ட்டாக தான் நிறைய பேருக்கு உதவிகள் கிடைச்சிருக்காங்க. காரணம் என்னென்னு சொன்னால், அவங்க வீடியோ பார்த்துட்டு உதவி செய்கிறவங்களுக்கு சேவ் பண்ணி இன்றைக்கு உண்மையிலே நிறைய பேர் உயிராக இருக்கட்டும் அண்ட் நிறைய பேர் வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாமே மாற்றி அடுத்த கொண்டு விட்டுருக்கோம். அதே மாதிரி தான் இந்த காணொலியும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கிட்னி ஃபெயிலியர் அண்ணா ஒரு ஆளை நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அவர் நீச்சல் பயிற்சி கொடுக்குற ஒரு ஆள். அவர் வெளிநாட்டுக்கு போயிருந்தவர். அதுக்கிடையில் அவருக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகி பிரச்சனையாகி வீட்டிலேயே முழங்கப்பட்டிருந்தவர். அவர் வீடியோக்களை நிறைய பேர் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தவங்க பண்ணி அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தவங்க. அதுக்கு நாங்களும் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு உண்மையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாகவும் எங்கள் மூலமும் உதவிகள் அண்ணாவுக்கு டைரெக்டாகவும் எங்கள் மூலம் உதவிகள் கிடைச்சிருந்தது. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட முழுமையாக கிடைக்கிற அளவுக்கு அண்ணாவுக்கு அந்த பணம் சேர்ந்துருக்கு. ஸோ அது யார் செஞ்சாங்க, எவ்வளோ பணம் சேர்ந்துருக்குன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அண்ட் என்னடா வார்த்தைக்கு விடுறதா சொல்கிறீங்க, மறுபடியும் இந்த காணொலி தொடர்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட இந்த ஒரு சேனலில் இருக்கிற 1.5 லட்சம் சந்தாதாரர்களுமே உண்மையில் உதவி மனப்பாங்குடைய ஒருத்தங்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த 1.5 லட்சம் பேருமே நாங்கள் உதவி செய்கிறத பார்த்து தான் இதுக்குள்ளே வந்தாங்க. நீங்களா உதவி பண்ணுறீங்க, அடுத்தவங்களோட உதவி தனி ஒப்படைங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் கூட நாங்கள் ஒரு பாலமாக தான் அதை எடுத்து கொடுக்குறோம். என்ன சொன்னால் டைரெக்டாக அங்கேருந்து அவங்களால இங்கே கொண்டு ஒப்படைக்க முடியாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கடவுள் இருந்தால் அவர் கடவுளாகவே ஒருத்தங்களுக்கான பிளெஸ்ஸிங்கை கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வடிவில் தான் அந்த ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தங்களை வச்சு தான் பயன்படுத்திக் கொள்வாங்க. ஸோ அப்படி தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்களை டிரெக்டாக அவங்களால ஒரு ஹெல்ப் பண்ண முடியாது. அப்படிங்கிறதால எங்களை ஒரு பாலமாக வச்சு செயற்பட்டு வந்தாங்க. இந்த காணொலி முக்கியமாக பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த ஹெல்ப் பண்ணவங்க தான் ஸோ எங்கள்கிட்ட சொல்லி கொண்டு வந்தவங்க இந்த வீடியோ போய் எடுத்து போடுங்க தம்பி. என்னென்னு சொல்லி சொன்னால், நிறைய பேர்கிட்ட அவர் வெளிநாட்டிலேருந்து அவங்களுக்கு தெரிஞ்சாக்கிட்ட எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த அண்ணாவுக்கு காசு போட்டுருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாருக்கும் இது சரியாக போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லி தெரியணும். அது உங்கள் மூலம் தான் நம்பி முடியும். இது ஒரு கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னதுக்கு நாங்கள் தான் இன்றைக்கு இந்த காணொலியை நாங்கள் எடுக்க வந்திருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் அதிகம் எல்லா விஷயங்களும் பேசாமல் டெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த காணொலி முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உண்மையில் உதவி காணொலிகளை நிறுத்தினாலும் உண்மையில் அண்ணாவை போல் இக்கட்டான சூழ்நிலைகளை மாட்டிக்கொண்டு
கண்டிப்பாக அந்த உதவிகள்ன்றது வெளியில் சமூக வலைத்தளங்களில் பரப்புரை செய்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் அந்த கட்டாயத்தில் வந்துட்டு முடக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கு உண்மையில் அந்த சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கிறது பெரிய ஒரு ஊன்றுகோலாக வந்து இருந்தது. ஆனாலும் சில பேரோட சில பேச்சுக்களாலையும் நடத்தைகளாலையும் வார்த்தைகளாலையும் நாங்கள் வந்து அதை விட்டு வெளியில் வர வேண்டிய அவசியங்களாக வந்திருந்தது. ஸோ கடைசியாக வந்து அண்ணாவுக்கு வந்து நாங்கள் எங்களோடாக சேர்ந்த அந்த உதவிகளை வந்து ஒப்படைச்சிட்டு நாங்களும் வந்து இதை வந்து நிறுத்தியிருந்தோம். லாஸ்ட்டாக எங்களோடாக சேர்ந்து அண்ணா கையில் ஒப்படைச்சிருந்த ஒரு காணொலி ஃபுட்டேஜ் இருக்குது, அதை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. சரிங்க, இது வந்து இப்போ எங்களோடாக சேர்ந்த நிதி. ஸோ இதை வந்து எவ்வளோன்னு சொல்லி கரெக்டாக எண்ணி பாருங்கள். அதில் வந்து 6,27,420 ரூபா இருக்கும். கரெக்டான எண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட வந்து நாங்களும் காணொலிகளை வந்து விட்டு சென்றிருந்தோம். டிரெக்டாக வந்து அண்ணாவுக்கே வந்து ஹெல்ப்பை வந்து ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து விட்டு சென்றிருந்தோம். ஆனால் இப்போது உண்மையில் நிறைய பேர்த்துக்கு உதவி பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, உதவி வேண்டி இருக்கிறவங்களாலும் சரி, நான் உதவி பண்ண போகிறேன் தம்பி அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ பார்த்தா நிறைய பேருக்கு உண்மையில் இந்த சமூக வலைத்தளங்களோட ஒரு என்ன சொல்கிற தேவைகள் வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. உண்மையில் அண்ணா கூட வந்து நிறைய ஒரு நிதி உதவி, அதாவது 1 லட்சம் 2 லட்சம் ஒன்றா பிரச்சனை இல்லை, கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபா வந்துட்டு தேவையான ஒரு நிலைமையில் இருந்தார். ஆனால் இப்போ எவ்வளோக்கு சேர்ந்துருக்கு அண்ணா கையில், இன்னும் எவ்வளோக்கு தேவை அப்படிங்கிறது நான் முழுசாக வந்து சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு குடும்பத்தினூடாக வந்து இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவங்களை வந்து அவங்களா ஒரு டீமாக வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 2 மில்லியன் ரூபாய் கிட்ட வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. இன்னும் 4 மில்லியன் ரூபாய் கிட்ட அண்ணாவுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அதையும் வந்துட்டு காணொலி கூடாக பரப்புரை செய்தால் மட்டுமே வந்து அதை விட்டெடுக்க முடியும். அண்ட் வந்து அண்ணாவை பற்றின சில ஸ்டோரிகளை வந்து நாங்கள் இப்போ உங்களுக்கு மறுபடியும் வந்து சொல்கிறாங்க. சொன்னால் இந்த காணொலி உண்மையில் இந்த ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ண அவ்வளோ பேர்த்துக்குள்ளே வந்து போகும்போது இன்னும் 4 மில்லியன் ரூபா வந்து அறவிடப்பட போகிற அத்தனை பேருக்கும் போக இருக்குது. ஸோ அதனால் ஆனால் நீங்கள் சொல்லுங்கன்னா உங்களோட வாழ்க்கையின் உங்களோட ஸ்டோரியை வந்து ஷோட்டை வந்து சொல்லிக்கணும். வணக்கம், நான் வந்து ருபேஸ்கரன் செந்துரங்காய்கிறேன். நான் வந்து நிறைய பேருக்கு நான் புலம்பெயர் தேசத்தில் பல காணொலியை பார்த்துருப்பீங்க. ஆர்ஜே தமிழன் யூடியூப் சேனலோடாக என்ன வந்து அறிமுகம் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். முதல்ல என்னுடைய ஸ்டோரியை சொல்கிறேன். நான் வந்து சவுதி அரேபியாவில் 11 வருடங்கள் வேலை செய்யும்போது சுகர் நோய் சீனிவர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டு இருந்தேன். நாட்டுக்கு வந்தோடனே அதில் கவனிப்பட்ட நிலையில் வந்து என்னுடைய 2 சிறுநீரகம் பழுதடைந்து தற்போது வந்து என்னுடைய மாற்று சிகிச்சை செய்ய வேண்டும்னு சொல்லி வைத்தியர்கள் சொல்லிவிட்டார்கள். சிறுநீரகம் மாற்றி செய்த ஆகணும்னு சொல்லி இப்போ கிழமைக்கு 2 தடவை வந்து டயலஸ் மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் சேர்றேன். இந்த இருக்குது டயலஸ் செய்கிறது. அப்படியே வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இரத்த சுத்திகரிப்பு மேற்கொள்கிறேன். நான் வைத்தியர்களின்படி மிக விரைவாக அவ்வளோ விரைவாக அந்த சிகிச்சையை செஞ்சு முடிக்கணுமோ அவ்வளோ விரைவாக நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை செய்யுங்கன்னு சொல்லி நிலைமையில் இருந்தவங்க உங்கள் மூலமாக வந்து காணொலி வெளிவிட்டு என்ன நிலைமையை சொல்லி பேசி இந்த காணொலியை பார்த்து நிறைய புலம்பெயர் தேசத்தில் வாழ்கிறவங்க, நம்மளோட நாட்டில் வாழ்கிற உறவுகள் வந்து எனக்கு உதவி செஞ்சுருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து என்னோடய பின்னணி அம்மா அப்பா எனக்கு இல்லை, பெண்கள் சகோதரங்கள் 3 பேர் இருந்தாங்க. அவர்களோட பொருளாதார வசதியும் வந்து எந்த இதுவும் இல்லை, அவங்கள்ட்ட எனக்கு உதவி பண்ணுற நிலைமையிலே வேறும் இல்லை. அப்போ நான் வந்து என்னக்கிட்ட எந்த வழியும் இல்லாமல் தான் வந்து நான் உங்களை தொடர்பு கொண்டேன். மிகப்பெரிய உதவியை நீங்கள் எனக்கு செஞ்சுருந்து நீங்கள் 7 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் உங்களோட கை மூலமாக நீங்கள் கொண்டு வந்தீங்க. உங்களோட காணொலியை பார்த்து எனக்கு நிறைய பேர் அதை எனக்கு உதவி செஞ்சுருந்தாங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. காணொலிகள் மூலமெல்லாம் பார்த்துட்டு இப்போ இதுக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. உண்மையில் ஆரம்பத்தில் உங்களோட ஊரில் இருந்து கூட வந்து உங்களை தெரியாமல் நீங்கள் இந்த நிலவரத்தில் இருக்கீங்கன்றதை வந்து தெரியாமல் கூட வந்து நிறைய பேர் இருந்தாங்க. வீடியோ பார்த்தா நிறைய பேருக்கு தெரிய வந்தது. ஸோ அந்த நீங்கள் உண்மையில் இப்படி ஒரு நோய் வந்து உங்களுக்குள்ள வந்துட்டு ஸோ உங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி போராடி ஆகணும், இந்தளவுக்கு வந்துட்டு பணம் தேவைப்படுது அப்படி சொல்லும்போது அதை கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. உண்மையில் அந்த ஒரு பணத்தை அந்த ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக முதல்ல எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க? எதனூடாக உங்களுக்கு அதிகபட்சமான பணம்? முதல்ல என்னுடைய மருத்துவ சிகிச்சைக்காக வேண்டி சில டேப்லெட்டுகளும் சில ஊசிகளும் வந்து வெளியில் வேண்ட நிலைமை வந்தது. அந்த டைமில் எனக்கிட்ட உதவி செய்கிறதுக்கு கூட எங்கள் சொந்த பந்தங்கள்லையோ வெளியிலையோ ஆரம்பிக்கலை. அப்போ என்னுடைய மோதிரம் விற்று தான் அதை செஞ்சேன். அப்போ அந்த ஊசி மருந்துகளை வேண்டினேன். சில ஹாஸ்பிட்டல் இல்லாத மருந்துகள் ஃபார்மசியில் வேண்டி வந்தது. அப்படி இருக்கும்போது தான் நான்
ஒரு இரவு ஃபுல்லாக ஜோதிச்சேன் இதுக்கு என்ன வழி, நம்ம எப்படி காசு கலெக்ட் பண்ணுறது, நம்மளுக்கு 5 வயசில் ஒரு மகன் நிற்கிது, கல்யாணம் கட்டி மனைவியை பார்க்கணும், பிள்ளையை பார்க்கணும், 5 வயசில் ஒரு மகன் இருக்காரு, இது என்ன செய்கிறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு கொண்டிருக்கோம். அவருக்கு வேண்டிய நான் உயிர் வாழ வேண்டும் தானே. அப்போ எங்களோட ஊரில் இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா கனடாவில் இருக்காங்க. அவர் மூலமாக நான் இந்த பிரச்சனையை சொல்லி விளக்கினேன். சொல்லி ஒரு 10 நாளைக்குள்ளே எனக்கு ஒரு 50,000 காசு போட்டாங்க. அவள் போட்டு 50,000லேருந்து தற்சமயம் இப்போ 6 மாதமாக நினைக்கேன் 50 லட்சம் ரூபா காசு இதுவரையில் எனக்கு சேர்ந்துருக்கு. இல்லை மருத்துவ செலவுக்கு மட்டும்தான் நான் அதில் வந்து எடுப்பேன். இப்போ எனக்கு கிட்னி தர வாராக்கள், அடுத்து நான் டயலஸ் பண்ண போகிறாக்கள், அந்த ஆட்டோ செலவு 2,500 கொடுக்க வேண்டி வரும். கிழமையில் 16 தடவும் கிழமையில் ஒவ்வொரு வியாழனும் போவோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போவோம். எத்தனை நாள் வந்தால் அதுக்கேற்றமே காசை நான் கொடுத்துக்கொள்வோம். அடுத்தது வந்து இந்த எனக்கு இது கிட்னி தானம் செய்ய வாராக்களுக்கு அந்த தொழிலை விட்டு போட்டால் வருவாங்க. இப்போ அவங்களுக்குரிய அந்த தொழிலுக்குரிய காசையும் கொடுத்து சாப்பாடு கொடுத்து பஸ் செலவு கொடுத்து தான் கூட்டி போடணும். இதுக்குரிய மருத்துவ செலவு எல்லாம் வந்து அதில் எனக்கு வந்த காசில் இருந்தால் மட்டும் தான் எடுக்கிறேன். வேறு எந்த செலவுகளுக்கு நான் எடுக்கிறதில்ல. அப்படி இருந்த மாதிரி தான் உங்களோட காணொளி, நீங்களும் பல காணொளி என்னை பற்றி உண்மையை சொல்லி என்னோடய வரலாறை சொல்லி பல உறவுகள் பார்த்துட்டு உண்மை சம்பவங்களை அறிஞ்சித்து என்னுடைய வீட்டை வந்து அவங்க சொந்தங்களை அனுப்பி விசாரித்து அவங்க மூலமாக காசு வந்து நேரடியாக வந்து அவங்களோட என் அக்கௌண்ட் மூலம் காசு போட்டு தற்சமயம் எனக்கிட்ட 50 லட்சம் ரூபா காசு இருக்குது. இன்னொரு 40 லட்சம் ரூபா என்ற கையில் இருக்குமென்னு சொன்னால் நான் வந்து 80 லட்சம் ரூபா என்னுடைய மருத்துவ செலவுக்கு செலவாகும் வைத்தியர்கள் தனியார் வைத்தியசாலையில் செலவாகும்னு சொல்லுவாங்க. மிச்சம் மேலதிகமாக 10 லட்சம் வந்து தேவைப்படும். நீங்கள் வந்து வாடகைக்கு எடுக்கணும், 2 மாதம் 1.5 மாதம் வாடகை இருக்கணும். தனியார் வாகனங்கள்லாம் நீங்கள் போக்குவரத்து செய்யணும் 1 மாதத்துக்கு. ப்ரைவேட் வாகனம் செய்ய முடியாது. ஹையர் காசு, அப்படி சாப்பாடு செலவு, உங்களை மருத்துவ செலவு, அப்படி உங்கள் டோனர் சார்வர் அவருடைய செலவு, இங்கே ஹாஸ்பிட்டலில் உங்களை பராமரிக்க செலவு, வேறையாக நீங்கள் 10 லட்சம் வச்சுக்கொள்ளுங்க சொல்லி 80 10 வந்து 90 லட்சம். அப்போ என் கைவசம் இப்போ இருக்கிறது 50 லட்சம் ரூபா. வேறு எனக்கிட்ட எந்த சொத்துக்களோ ஒன்றுமே இல்லாமல் தான் எனக்கு இந்த உறவுகள் வந்து புலம்பெயர் தேசத்துலேயும் நம்ம நாட்டிலேயும் பார்க்குறோம். எங்களோட ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசியம் விளையாட்டுக் கழகம், நாங்கள் 680 வாட்ஸ்அப் குழுமம், 6 விளையாட்டுக் கழகம், இன்னும் நிறைய உறவுகள் எனக்கு எங்களோட ஊர்லேயும் தந்திருக்காங்க. 500 தந்தோ 1000 தந்தோ பல லட்சக்கணக்கு தந்தாலும் அது என்ன மருத்துவ உதவிக்கு அது மிகப்பெரிய இதாக இருந்தது. அதுலேருந்து ஆரம்பித்தது 50,000 ரூபா ஆரம்பித்தது சிறுக போக இப்போ வந்து 50 லட்சம் ரூபா கடந்திருக்கி. இப்போ அண்மையில் இப்போ மிகப்பெரிய ஒரு தொகை கொண்டு வந்த 20 லட்சம் ரூபா தனிநபர் மூலம் அவர் வந்து தானம் தந்து மற்ற அவர் நண்பர் ஊடாக வந்து அந்த காசை கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபா காசு எனக்கு வந்து அனுப்பி வச்சுக்காரு. இது வந்து நான் எதிர்பார்க்க முடியாத ஒரு தொகை. சக மனிதன் தனக்கு தெரிஞ்சவன் அப்படி கஷ்டப்படுறானே, உச்சக்கட்டத்துக்கு நம்ம ஏதாவது உதவி செய்வோம்னு நினச்சி கணவன மனைவி சேர்ந்து செய்த சம்பவம். கண்டிப்பாக உண்மையில் வந்துன்னா, அதாவது இப்போ நம்மளுக்கு ஒரு உதவி அர்ஜெண்ட்டாக வந்து தேவைப்படுது அப்படி சொன்னால் ஊருக்குள்ளே இருக்கிற இப்போ சமூகம் சார் வந்துட்டு இப்போ ஆலயங்கள்லையோ இல்லைன்னு சொன்னால் சில நிறுவனங்களோடாக வந்து நம்மளாக டைரெக்டாக போய் பேசி உதவி கேட்டுக்கொள்வோம். ஆனால் கேட்டாலும் அரசு நிதி உதவியாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, ஏதோ அவங்களால முடிஞ்ச சிறு சிறு உதவிகளை தான் பண்ணுவாங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு உதவி தேவைப்பட்டு சொன்னால் உங்களுக்கு அதாவது 9 மில்லியன் ரூபா வந்து தேவைப்படுற நிலையில் வந்து இருக்கிறீங்க. அதில் 5 மில்லியன் வந்து சேர்ந்துட்டுது. ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு சொன்னால் உண்மையில் சோஷியல் மீடியாவுக்கு வந்து நான் பேசினால் மட்டும்தான் அதை வந்து கலெக்ட் பண்ண முடியும் அப்படி சொல்லி நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்க, எப்படி தெரிஞ்சு கொண்டீங்க? என்னுடைய சம்பவத்தில் வந்து தனித்தனியாக சொல்கிறதையும் விட இப்போ உங்களோட காணொலியை வந்து உலகம் ஃபுல்லாக பார்த்து கொண்டிருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் எதாவது தவறு சொல்லலாம், பொய் சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன வீட்டை வந்து விசாரித்து என்னுடைய மருத்துவ ரிப்போர்ட்லாம் பார்த்து, என்னோட நிலைமையை பார்த்து, என்னோட உடம்பை பார்த்து, சகல சம்பவத்தையும் பார்த்து, என்னோட ஃபேமிலியை பார்த்து அந்த வீடியோவை அனுப்பும்போது இது ஆர்ஜே தமிழன் மூலம் வர சம்பவங்களெல்லாம் உண்மை என்று நினைச்சி அனுப்பின ஆக்களில் அந்த அதெல்லாம் கூட அதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா நான் தனித்தனியாக வந்து எல்லாரும் கால் பண்ணி எனக்கு காசு தாங்க கேட்குறதையும் விட உங்களோட காணொலி நிறைய பேர் வைரல் ஆகி. கண்டிப்பாக. அப்போ அதுக்காண்டி தான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும் இலங்கையை பொறுத்த மட்டில் வந்துட்டு இந்த உதவி காணொலிகள் செய்கிறவங்கள்ட்ட ஸோ எல்லா பேருமே எதிர்த்து நிற்கிறது, அதை வந்து பண்டவ நாண்டெல்லாம் வந்து சொல்கிறாங்க. உண்மையில் உங்களை மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களோட சார்பில் உண்மையில் இந்த உதவியெல்லாம் நாங்களும் நிறுத்திட்டோம், இதை வந்து தொடரலாமா வேணாமா, அதை நிறுத்த சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன ஒரு காரணம் சொல்லுங்கள்? மனிதாபிமானம் எப்போ நிறுத்தக்கூடாது. வேறு மற்ற செயல்களை வந்து நிறுத்தி கொள்ளலாம். மனிதாபிமான செயல் வந்து எப்போ நிறுத்தி கொள்ளாது. இப்போ நோய்வாய்ப்பட்டவன நீங்கள் யூடியூப் சேனல் காட்டாதீங்க, அதை அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும்னு சொன்னால் நிறைய பேர் இன்றைக்கு உணவு இல்லாமல் உறங்க போகிறாங்க. அவங்கள அரசாங்கம் பார்க்குதா?
அதான் நான் கேட்குறேன். இப்போ உங்களுக்கு கூட வந்து ஒரு அரசு நிதி இதை கொடுக்குறதா இருந்தாலும் கிட்டத்தட்ட எவ்வளோ கொடுப்பாங்க? அரச நிதி என்றா அதாவது அரசு இப்போ உங்களுக்கு கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு, எனக்கு இந்த சர்ஜரி இது பண்ண சொல்லி நீங்கள் டிஎஸ்எஃப்சியில் போய் லெட்டர் 4 லட்சம் ரூபா ஜனாதிபதி நிதியத்தில் தருவாங்க. அவ்வளோதான் தருவாங்க. அவ்வளோதான் தருவாங்க. ஆனால் அவங்க 90 லட்சம் தேவைப்படுது. அதாவது மிச்ச 86 லட்சம் ரூபா வந்து யார் கொடுப்பான்ற கேள்வி இருக்காங்க. கேள்வி இருக்குது. அது மிகப்பெரியது. எனக்கு நான் நம்பியிருக்கிறது என்னுடைய உறவுகளை நான் நம்பியிருக்கேன். இவ்வளோ தூரம் கொண்டு விட்டவங்க இன்னும் அந்த கட்டத்தை தாண்டறதுக்கு என்னை வந்து கரை சேர்ப்பாங்க. அந்த 90 லட்சத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு அறுவை சிகிச்சை முடிஞ்சு ஒரு சந்தோஷமான நிலையிலேருந்து இன்னொரு வீடியோ உங்கள் மூலம் போட்டு நம்ம வந்து சுகீனமாக இருந்து நான் இப்போ வந்து நான் வந்து நல்லபடியாக வந்து இந்த ஆப்ரேஷனை முடிச்சு உங்களுக்கு முன்னாடி நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு காணொலியை வந்து விரைவாக வந்து உங்களுக்கு நான் எதிர்பார்க்குறேன். அது வந்து நல்லுள்ளங்கள் படைத்த கைகளில் தான் அது இருக்குது. கண்டிப்பாக நான் அதாவது அவரோட வாழ்க்கையில் நீச்சல் அப்படிங்கிறது வந்துட்டு அவருக்கு ஒரு சர்வசாதாரணமாக இருந்தது. எவ்வளோ நீரில் வந்து நீச்சல் போட்டு ஈஸியாக கடந்து வந்திருப்பார். ஆனால் தன்னோட உயிருக்கு நீச்சல் ஆடுற இந்த டைமில் தான் கொஞ்சம் அதிகமாக வந்து போராடி கொண்டிருக்கிறார். முக்கால்வாசி தூரம் வந்து நீந்தி வந்துட்டார், இன்னும் கால்வாசி தூரம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள்லாம் கை கொடுத்து அவர் கரை சேர்க்கறது உங்களோட கையில் இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் எங்களை எதிர்த்து நிற்கிறாங்க. நீங்கள் என்ன ஒரு அரசாங்கமாக, நீங்கள் என்னத்தை உருவாக்க போகிறீங்க, நீங்கள் இல்லைன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு அரிசி பருப்பு கிடைக்காது, அவங்க சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் நாங்கள் சொல்கிற பதில் ஒன்றே தான். இங்கே அரசாங்கத்தினால கூட வந்துட்டு பெரிதளவுக்கான உதவிகள் கிடைக்காம தினம் மடிஞ்சு போகிறவங்க 1000 பேர் இருக்கிறாங்க. ஸோ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்க வந்து மேலே கொண்டு வந்து அவங்களுக்கான உதவியில் கொண்டு வந்து சேர்க்கறது தான் ஒரு பாலமரத்தை செயற்படுத்த மட்டும் தான் எங்களோட வேலைகள். ஸோ இதனூடாக நாங்கள் தான் சந்தோஷமாக இருக்கோம், நாங்கள் தான் நல்லா இருக்கோம்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு பரப்புரை செய்து கொண்டிருக்கிறீங்க, விமர்சனத்தை தந்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையிலே நாங்கள் நிறைய காணொலிகளை சொல்லிட்டோம், இவங்களுக்கான உதவி அடுத்தவங்கள்ட்ட இருந்து நாங்கள் பெற்றுக் கொடுக்குறோம். அதே சமயம் நாங்கள் சோசியல் மீடியான்றதை தாண்டி வந்துட்டு மீடியான்றது வந்துட்டு எங்கள்கிட்ட சிறு வயசு ஒரு ஒரு ட்ரீம் கெரியராக வந்து இருந்தது. அதை நாங்கள் பண்ணி கொண்டிருந்தோம். ஸோ நாங்கள் பண்ணுறதுல அடுத்தவங்களும் பலன் பெறுறாங்க அப்படின்னும் போது சந்தோஷம். அண்ட் எங்களுக்கான ஒரு சம்பளத்தை நாங்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடந்து செல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யூடியூப் சேனல் எங்களுக்கு சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கு. ஸோ அது ஒரு வழியாக வச்சுக்கொண்டு அதில் வர இன்கமையும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு 2-3 பிள்ளைகளை வந்து படிப்பிக்கையும் வச்சு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்குது. அதாவது ஒரு மனுஷன் பிறந்தாலும் விமர்சனம் வரும், அவன் இறந்தாலும் விமர்சனம் வந்து கொண்டு தான் இருக்கும். அதுதான் வந்து மனித நியதி. பேசுகிறவன் 1000 பேசிக்கொண்டே இருப்பான். ஸோ அந்த தடைகளை தாண்டி உண்மையில் இப்பேற்பட்டவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு வேண்டி நாங்கள் அதை பொருட்படுத்தாது கண்டிப்பாக வந்து காணொலியில் செய்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்திற்குள்ளே உள்வாங்கி இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு காணொலி எடுக்கிறோம். என்ன சொன்னால் ரீசெண்டாக நம்மளோட சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க, என்டர்டெயின்மெண்ட் சேனலில் கண்டினியூவாக வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். ஆர்ஜே தமிழாவில் ஏதாச்சும் சாதனைகள் புரிஞ்சவங்களோ இல்லைன்னு சொன்னால் வித்தியாசமான சில விஷயங்களை காட்டி கொண்டிருப்போமே தவிர உதவி காணொலிகள் எதுவுமே வந்து விட்டுருக்க மாட்டோம். காரணம் நிறைய வழியில் நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம், தாக்கப்பட்டுட்டோம். இப்போ பேர்சனலாவது நாங்கள் மட்டும் அதனால் பாதிக்கப்பட்ட பிரச்சனை இல்லை, பாதிக்கப்படும் போது எங்களோட குடும்பங்களை வந்து எடுத்து வச்சு பேசும்போது அது இன்னும் கொஞ்சம் மனசங்கடமாக இருக்குது. என்ன சொன்னால் காரணமே இல்லாமல் கூட பிறந்தவங்களை பெற்றவங்களை வந்து ஏன் வந்து இழிவுபடுத்துகிறாங்க அப்படி சொல்லி தெரியல. ஆனாலும் யோசிக்கிறோம், அப்படி இழிவுபடுத்துகிறவங்க வந்துட்டு தானும் தன்னோட பிறந்த சகோதரங்களை வந்து இழிவுபடுத்தப்படுது. அந்த காரணங்களால தான் நாங்கள் வந்து உதவிகளை வந்து விட்டு வெளியில் வந்திருந்தோம். ஆனாலும் இப்பேற்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து உயிரை காப்பாற்ற வேண்டிய நிலைமை அப்படிங்கிறதுனால நாங்கள் இறங்கியதை வந்து செய்கிறோம். ஸோ பேசுகிறவங்க தாராளமாக இன்னும் வந்து பேசிக்கொள்ளுங்க. உண்மையில் அவருக்கான ஒரு குடும்பமும் இருக்குது. அவருக்கு வந்து இப்போ கால் வந்து இவ்வளோ வீக்கம் அப்படின்னு சொல்லி தொழில் எதுவும் செய்ய இயலாத பட்சத்தினால தான் உதவி கேட்குறாரு தேவை. அவர் வந்து கை நிறைய சம்பாதிச்ச ஒரு மனுஷன் தான். அவரோட ஸ்டோரிகள் வந்து ஃபேஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தார் எல்லா விஷயங்களையுமே. ஸோ விமர்சனம் பண்ணுறவங்கள வந்து 1000 பேர் இருக்கட்டும். அண்டு இன்றைக்கி இவங்களுக்கான ஹெல்ப் பண்ணுறவங்களும் கூட வந்துட்டு இதே ஊரை சேர்ந்தவங்க, அவங்களுக்கும் வந்து தெரிய வர்றதுக்கான காரணம் நார்மலாக அண்ணா வந்து கால் பண்ணி பேசியிருந்தாலும் கூட வந்து அவங்களோட சிச்சுவேஷன் அவ்வளோ தெரிய வந்திருக்காது. காணொலிகள் மூலம் பார்க்கும்போது தான் அடடா இப்போ நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு இந்தளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறத வந்துட்டு அவங்களோட மனசு அறிஞ்சு கொள்ளக்கூடிய விதமாக வந்து வெளியில் தெரியப்படுது. இதெல்லாம் ஒரு புறம்பாக வந்து இருக்கட்டும். சரிங்க, நான் இப்போது லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இந்த ஒரு பணத்தொகை அனுப்புனவங்களை வந்து பணத்தோடு சேர்த்து சில மன தைரியங்களும் கொடுத்துருப்பாங்க தானே, அவங்க என்னென்னலாம் பேசியிருப்பாங்க? எனக்கு இறுதியாக வந்து உதவிக்காரன் நீட்டினார் 680 இருக்கிற நந்த அண்ணன். 680 சேர்ந்தவர், கிராமத்தை சேர்ந்தவர், மட்டக்களப்பு 680 சேர்ந்தவர். சமயம் 25 வருடங்களாக லண்டனில் வசித்து வருகிறார். அப்போ எனக்கு ஆர்ட்ட உதவிக்காரன் இறுதியாக கேட்கலாம், ஆர்ட்ட கேட்டு பார்ப்போம்னு தோணும்போது நந்த அண்ணனிடம் அவர் நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் விட்டுருந்தேன். ஏன்னு சொன்னால் அவருடைய குடும்ப பின்னணி வந்து எல்லாருக்கும் வந்து தேடி போய் உதவி செய்கிறது. சில ஆட்கள் கேள்விப்பட்டால் தான் உதவி செய்வாங்க. இவங்களை அறிஞ்சு யாரும் இருந்தால் உதவி செய்து சிறு வயதிலிருந்து அப்படி ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்த ஆள் தான் நந்தண்ணன். அவங்க சகோதரங்களும் அப்படி தான். ஒரு
அப்படி சொல்கிற தகப்பன் வந்து சிவபாலன், அம்மா வந்து மனோன்மணி, அவருடைய மகன் தான் வந்து நந்தண்ணன். அவங்க 2 பேரும் வந்து ஊரில் வந்து உதவி என்று சொல்லி யாரும் வந்தால் அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து போட்டு தான் மற்ற வேலை அவங்க பட்டினிகளுக்கும் தயாரிப்பாங்க. அப்படி ஒரு புனித தாயினுடைய வயிற்றில் பிறந்தவர் தான் நந்தண்ணன். அது எனக்கு சிறு வயதிலிருந்து தெரியும். நிச்சயமாக இவர்கிட்ட ஏதாவது கண்டிப்பாக ஒரு உதவி வரும் என்று நான் எதிர்பார்த்தேன். அப்படிப்பட்ட பெரிய ஒரு உதவி வரும்னு நான் எதிர்பார்க்கல. இது தன்னுடைய எவ்வளோ ஆளுமை முடியுமோ அந்த ஆளுமையை வச்சு எனக்கு என்னை உயிரை காப்பாற்றுறது, சக மனிதன் பாடுபடுறான், தனக்கு தெரிந்த ஒரு தம்பி வந்து கஷ்டப்படுறான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அவர் வந்து 680 கடற்கரை வீதி, பீச் ரோட்லாம் இருக்கார். ஆனால் கல்யாணங்காட்டி இருக்கிற வந்து என் வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற 680 கிராமக்கோட் வீதி, என் வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற ஜனனா என்ற ஒரு பிள்ளை தான் கல்யாணம் கட்டிக்காரு. என்னன்னு சொன்னால் கோவிந்தராசா கமலபூசணியோட மகள். நாங்கள் வந்து கோவல் அப்பான்னு கூப்பிடுவோம், கண்மணி அம்மான்னு சொல்லி கூப்பிடுவோம். சிறுவயதிலே நாங்கள் அங்கே தான் சாப்பாடு அது இது எல்லாம் பொழுதுபோக்கு எல்லாம் அங்கே எங்கள் வீட்டுக்கு முன்பீடு. இப்போ கல்யாணம் கட்டிக்கிறது ஜனனாவை தான். இப்போ நந்தனனும் ஜனனாவும் சேர்ந்து தான் இந்த மிகப்பெரிய ஒரு உதவி வந்து செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு முடிவெடுத்துவாங்க. அதுக்கு முதல்ல வந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வந்து எனக்கு 1 லட்சம் ரூபா காசு எனக்கு அனுப்பினவர். அவரோட சொந்த காசை அவர் 1 லட்சம் ரூபா காசு எனக்கு அனுப்பி வைக்காரு. அனுப்பி வச்சு போட்டு உங்களோட நீங்கள் எனக்கு என்னை பற்றி அவங்கள்ட்ட எல்லா காணொலியும் பார்க்காரு. யூடியூப் ஆர்ஜே தமிழ் மூலமாக போன காணொலிகள் எல்லாத்தையும் பார்த்து போட்டு இந்த 1 லட்சம் கூட சேர்ந்துறவனுக்கு காணாது, அவனோட மருத்துவ செலவு இருக்கி இதை கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல அந்த மாத்திரை செலவு வேணும்னு நிறைய பேருக்கு தெரியும். அப்போ இன்னும் வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜனனாவும் நந்தண்ணனும் 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களிடம் சேர்ந்துடன் வந்து நாங்கள் கேட்குறோம், உங்களுக்கு வேண்டி கேட்டு எவ்வளோ மேக்ஸிமம் முடியுதோ அந்த காசை நம்ம வந்து அனுப்பி வைக்கிறோம். மிக விரைவாக வந்து உங்களை சிகிச்சை செய்கிறதுக்கு நாங்கள் வந்து முடிஞ்ச செய்கிறோம். ஆனால் அவர் வாழ்க்கையில் வந்து அவருக்காக வேண்டி எவற்றையும் காசு அவர் கையேந்திரம் கிடையாது, எனக்காக வேண்டி ஒரு கையேந்திக்கார் நண்பர்கள் மூலம். இப்படி உதவி ஒன்றைக்கு ஒரு பொடியும் கஷ்டப்படுறான், மரண போராட்டத்தில் இருக்கான், அவருக்கான உதவி செய்யணும், எங்களோட உறவு சேர்ந்த கொடியன், சிறு வயசில் என்ன தெரியும் என்று சொல்லி கேட்டுக்காரு. எனக்கு உண்மையில் வந்து 25 வருடங்களாக வந்து நான் எந்த கதையோ பேச்சோ ஒன்றுமே இல்லை. எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்த ஒரு ஆட்டை கையேந்தலாம்னு பார்த்தா இவங்க செய்யும் கண்டிப்பாக நம்மளுக்கு கைவிட மாட்டாங்கன்ற எண்ணம் எனக்கு வருது. கூட இருந்து என்ன நன்மை அடைஞ்சாக்கள் என்னோட காலம் பெற்றாக கைவிட்ட போதிலும் நந்தண்ணன் என்ன கைவிடலை என்றது எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. உண்மையை சொல்கிறேனே. அப்போ இப்படி ஒரு நிலைமையில் வந்து அவங்க காசு அவர் தெரிஞ்ச நண்பர்கள் மூலம் வந்து கலெக்ட் பண்ணி எனக்கு 19 லட்சம் ரூபாய்க்கு மேலே அனுப்பியிருக்காங்க. அவர் 1 லட்சம் ரூபா வந்து 5ஆம் தேதி 2ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு எனக்கு அனுப்புகிறார். மொத்தம் சேர்ந்து அவர் மூலமாக எனக்கு அனுப்பப்பட்ட ஆசை 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே அனுப்பப்பட்டிருக்கு. 2 மில்லியன் ரூபாய்க்கு மேலே அனுப்பப்பட்டிருக்கு. அது மிக இப்போ தற்சமயன்ட்ட வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே காசு எனக்கிட்ட இருக்குது. இன்னும் வந்து எனக்கு ஒரு 40 லட்சம் ரூபா காசு இருந்தால் மிக விரைவாக வந்து அந்த சிகிச்சையை செஞ்சு முடியுது. இந்த 50 லட்சம் வந்து எங்களோட சமூகத்தால் எங்களோட உறவுகளால் புலம்பெயர்ந்து சேசம் வாழ்கிற மக்களால் எங்களோட ஊராக்களால் கிடைச்ச பணம் தான். இந்த கிட்டத்தட்ட எத்தனை மாத காலத்துக்குள்ளே அவ்வளோ 6 மாதத்துக்குள்ளே கிடைக்கும். 6 மாதம் அப்படி இருக்கும். 1 வருஷமாக தான் இது நான் நோயால் பிடிக்கப்படுறேன். டயலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் 8 மாதம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இதை பற்றி நம்ம வந்து மிக சீக்கிரம் மாற்றணும்னு சொல்லி வைத்தியம் சொன்னபடியாக மும்முரமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். நந்தனனுக்கு உதவி செஞ்சாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு காசு அனுப்பணும்னு சொல்லி அவன் நண்பர்கிட்ட கேட்கு நந்தனனுக்கு உதவி செஞ்சாங்க. நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பேர் விவரம், ஊர் விவரம் எல்லாம் இருக்குது. உதவி செஞ்ச அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நம்ம வந்து இந்த என்னுடைய ஆயுள் எவ்வளோ நீடிக்கும், இல்லாட்டி குறுகிய காலம் நீடிக்குமான்னு எனக்கு தெரியலை. நான் இருக்க மட்டும் என்னுடைய எல்லாருக்கும் பொதுவான இறைவனை வழிபாட்டு தலங்களுக்கு போகும்போதோ என்னுடைய சாமி ரூமுக்கு போகும்போதோ அத்தனை உள்ளங்களுக்காக வேண்டி, உங்கள் குழந்தைகளுக்காக வேண்டி, உங்கள் உறவுகளுக்காக வேண்டி, எனக்கு பணம் தந்தவர்களுக்காக வேண்டி, 1000 ரூபா தந்தவர்களுக்காக வேண்டி, லட்சக்கணக்கு தந்தவர்களுக்காக வேண்டி என்னோட மனம் நிறைந்த பிரார்த்தனையும் இறைவன்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். நான் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது என்னுடைய பிரார்த்தனையை வந்து கண்டிப்பாக இறைவன் செவிமடுப்பான். உங்களுக்கு வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரையில் எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் இறைவனை இருகரங்கூடி கூப்பி நான் வந்து வேண்டிக் கொள்கிறேன். என்ன நோய் வந்து யாருக்கு வரும் யாருக்கு வராது தெரியாது. என்னோட நிலைமை எப்படி போக முடியும் எனக்கு கூட தெரியாது. என்ன வந்து பல குளங்களிலும் பல கடல்களிலும் பல நீச்சல் தடாகங்களை நீந்தி கொண்டிருந்தேன். இப்போ வாழ்க்கையை வந்து நான் நீந்தி கடக்க வேண்டிய
சூழ்நிலை வந்து எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா 5 வயசு ஒரு மகன், மனைவி, இந்த குடும்பத்தை நான் எப்படி கொண்டு செலுத்துகிறேன்? எனக்கு பின்னணி என்ன இருக்குது? எந்த பொருளாதார பின்னணியும் இல்லை, உறவுகளும் இல்லை. அம்மா அப்பா இல்லை நிலையில் வந்து திருமணம் முடித்து 3 அக்கா மாதிரி இருக்காங்க. அவங்களையும் நான் பார்த்து அப்போ அவங்கள்ட்ட பொருளாதாரம் வந்து எனக்கு உதவி செஞ்சுப்பாங்க. அவங்களோட நிலை வந்து என்னையும் விட கஷ்டமான நிலையில் 3 அக்கா மாதிரி வாழ்ந்தாங்க. அப்போ உறவுகள் வந்து நீங்கள் எனக்கு இந்த நோய்க்காக வேண்டி இவ்வளோ காசு தரும்போது நிச்சயமாக வந்து என்னோடய உள்ளம் குளிர்ந்து அந்த இறைவனுடைய பிரார்த்தனையில் வந்து நீங்களும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. எனக்காக வேண்டி உதவி கேட்ட அந்த அண்ணன் அவருக்கு நண்பருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அந்த நண்பர்கள பேர் விவரம் ஊர் விவரம் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஓகே. ஏன்டா வந்து அவர் அதை இந்த 1 லட்சம் ரூபா காசு அந்த அண்ணன் 5ஆம் தேதி 2 மாதம் தந்து போட்டு தன்னுடைய பேரை சொல்ல வேணாம்னு சொன்னவர். ஆனால் அது எனக்கு மன உறுத்தல் இருந்தது. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து எல்லா பேரையும் சொல்லித்தான் ஆகணும். அது வந்து நாளைக்கு என் மனசு கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக என்ன சொன்னால் இப்போது எங்களோட அக்கா வந்து உதவி செய்கிற நிறைய பேரும் அவங்களோட பேர் எதுவுமே வந்து சொல்ல வேணாம், தொலைபேசி இலக்கத்தை கூட சொல்ல வேணாம்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஏதாச்சும் ஒரு கோட் பேட்டாச்சும் சொல்லுவோம். அதான் உண்மையில் நம்ம அவங்களுக்கு செய்கிற ஒரு திரும்ப அப்படிப்பட்ட நல்ல உறவுகளை வந்து என் மூலம் வந்து வெளியில் சொல்கிறதில் நான் பெருமை அடைகிறேன். கண்டிப்பாக. அப்போ அதை அந்த பேர் விவரங்கள் எனக்கு ஆறாம் மூலம் அப்படி உதவி கிடைச்சது, எந்த குடும்பம் எனக்கு உதவிது, யார் செஞ்சாங்கன்ற விவரத்தை நான் சொல்கிறேன். ஓகே, அதை நீங்கள் சரி நாங்கள் வந்துட்டு அப்படியே டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு அதை காண்பிக்கிறோம். முதல்ல வந்து உங்களுக்கு ஆரம்பித்தது வந்து உண்மையில் நந்திரண்ணன் மூலம் தான் வந்து இன்றைக்கி நாங்கள் மறுபடியும் வந்து இந்த ஒரு உதவி காணொலியை வந்து தொடர்றோம். ஸோ வந்து ஆரம்பதியை சேர்ந்த நந்திரண்ணா இப்போ வந்து லண்டனில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஆரம்பத்திலே இருந்து 463 பவுண்ட்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து சொந்த ஊர் வந்து மட்டக்களப்பு பெரிய பருதியை சேர்ந்த மகேஷ் அண்ணா லண்டனில் பெம்ப்லியில் வந்து இருக்கிறாங்க. என்ஜி மகேஷ் ஜுவல்லர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க வந்துட்டு 331.60 பவுண்ட்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கழுதாவளையை சேர்ந்த ரகுபதி அண்ணா வந்து அவங்களும் லண்டனில் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு 280 பவுண்ட்ஸும். ஆரம்பதியை சேர்ந்த பிரபா அண்ணா, ஸோ இவங்களும் வந்து லண்டனில் சொல்கிறவர் நந்த அண்ணனுடைய சகோதரம். சகோதரம் ஸோ ஒரே குடும்பத்தில் இருந்து அவங்க வந்து பிரபா அண்ணா வந்துட்டு 250 பவுண்ட்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மன்னாரில் வந்துட்டு அடம்பன் சொந்த ஊரை சேர்ந்தவங்க வந்து இப்போ வந்து கானா ரெஸ்டாரண்ட் நடத்தி கொண்டிருக்காங்க லண்டன் பெம்பிளிலேருந்து ருபேஷ் அண்ணா. ஸோ அவங்க வந்துட்டு 250 பவுண்ட்ஸும். அண்ட் அதே மாதிரி லண்டனில் இருக்கிற யோக்கியர் தமிழ் சமூகம் வந்து சேர்ந்து அவங்க வந்துட்டு 250 பவுண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு குரூப்பாக வந்து சேர்ந்து அந்த 250 பவுண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த லவன் அண்ணா வந்து 250 பவுண்ட்ஸும். மன்னார் அடம்பனை சேர்ந்த வந்து ரூபன் அண்ணா இப்போ வந்து லண்டன் பாம் பீச் ரெஸ்டாரண்ட்டை வந்துட்டு நடத்தி கொண்டிருக்கிறாங்க லண்டனில் பெம்பிளிலேருந்து. அவங்க வந்துட்டு 200 பவுண்ட்ஸும். அண்ட் அதே மாதிரி பவுனியா செட்டிப்புறத்தை சேர்ந்த ராசன் அண்ணா வந்துட்டு 150 பவுண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி மட்டக்களப்பு கோவில் போர்தீவை சேர்ந்த நேசன் அண்ணா வந்துட்டு 150 பவுண்ட்ஸும். கோவில் போர்தீவு அதாவது மட்டக்களப்பு கோவில் போர்தீவை சேர்ந்த லிங்கன் அண்ணன் வந்து 150 பவுண்ட்ஸும் அனுப்பியிருக்காங்க. அப்படியே தொடராக வந்து கோயில் போர்தீவை சேர்ந்த மேகலாதன் அண்ணா வந்துட்டு 150 பவுண்ட்ஸும். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையை சேர்ந்த சேகர் அண்ணா வந்து 100 பவுண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. இவங்க வந்து லண்டனில் ஒரு அக்கௌண்ட்டை நான் வந்து இருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஒரு 100 பவுண்ட்ஸும். இந்தியாவில் இருக்கிற விழுப்புரத்தை சேர்ந்த பிரகாஷ் அண்ணா வந்துட்டு 100 பவுண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதாவது இலங்கையை மட்டும் சேர்ந்தவங்க அல்லாது தமிழகத்தில் இருக்கிறவங்களும் வந்து கைகோர்த்து வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இப்போ லண்டனில் இருக்கிறாங்க. சொந்த இடம் வந்து அவங்களோட இந்தியா விழுப்புரம், அதாவது தமிழ்நாடு விழுப்புரம். அவங்களும் வந்துட்டு 100 பவுண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க பிரகாஷ் அண்ணா. அண்ட் அதே மாதிரி பவுனியா ஓமந்தையை சேர்ந்த இளங்கோ அண்ணன் வந்து 100 பவுண்ட்ஸும். யாழ்ப்பாணம் பலாலியைச் சேர்ந்த பாமினி அக்கா வந்துட்டு 100 பவுண்ட்ஸும். யாழ்ப்பாணம் பல்வட்டித்துறையை சேர்ந்த சுந்தரம் அண்ணா வந்துட்டு 100 பவுண்ட்ஸும். வல்வட்டித்துறை அதாவது யாழ்ப்பாணம் வல்வட்டித்துறை சேர்ந்த ஜெயா அண்ணன் வந்து 100 பவுண்ட்ஸும். யாழ்ப்பாணம் மீசாலையைச் சேர்ந்த அகிலன் அண்ணன் வந்து 100 பவுண்ட்ஸும். யாழ்ப்பாணம் புங்குடுதீவை சேர்ந்த சுரேஷ் அண்ணன் வந்து 100 பவுண்ட்ஸும். மட்டக்களப்பு கோயில் போகிறதைச் சேர்ந்த நித்தி அண்ணன் 100 பவுண்ட்ஸும். மட்டக்களப்பு கோயில் போகிறதைச் சேர்ந்த தபீஷன் அண்ணா வந்து 100 பவுண்ட்ஸும். அதே மாதிரி மட்டக்களப்பு கோயில் போகிறதைச் சேர்ந்த சேகலாதன் அண்ணா வந்து 100 பவுண்ட்ஸும் அனுப்பியிருக்காங்க. தொடராக வந்து மட்டக்களப்பு கோயில் போகிறதில் இருந்து லட்சியன் அண்ணா வந்து 100 பவுண்ட்ஸும். கோயில் பகுதியை சேர்ந்த ஜெனி அண்ணன் வந்து 100 பவுண்ட்ஸும். யாழ்ப்பாணம் இனுவிலை சேர்ந்த ரஞ்சித் அண்ணா வந்து 100 பவுண்ட்ஸும். லண்டனில் இருக்கிற சச்சித் பட்டேல் அண்ணன் வந்து அதாவது
ரீட்ஸ் அண்ட் வில்லிட்ஸ் லிமிட்டெட்டை வந்து ஒரு கம்யூனிட்டி தான் வந்து பண்ணுறாங்களா அவங்க வந்து ஒரு லிமிட்டடாக. ஸோ அவங்கள வந்து ஒரு 100 பவுண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதாவது சஜித் பாட்டீல் அண்ணா வந்து. அண்ட் அதே மாதிரி மட்டக்களப்பு கோயில் பகுதியைச் சேர்ந்த சுகிர்தன் அண்ணா வந்து 60 பவுண்ட்ஸும், மட்டக்களப்பு கொம்மாதுரையைச் சேர்ந்த இளவரசு அவங்க வந்துட்டு 50 பவுண்ட்ஸும், மட்டக்களப்பு கரடியினாரைச் சேர்ந்த பத்மன் அண்ணா வந்துட்டு 50 பவுண்ட்ஸும், மட்டக்களப்பு கரடியினாரைச் சேர்ந்த சுதா அண்ணன் வந்துட்டு 50 பவுண்ட்ஸும். லண்டன்ல இருக்காங்க. ஆமாம், இது பவுண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸோ எல்லாருமே வந்து லண்டனில் இருக்கிறவங்க தான். அண்ட் அதே மாதிரி மட்டக்களப்பு களுவாஞ்சுடியை சேர்ந்தவங்க வந்து ஞான மன்னன் வந்து 50 பவுண்ட்ஸும், மட்டக்களப்பு கழுதாவளைச் சேர்ந்த சித்தார்த்தனா வந்து 50 பவுண்ட்ஸும், கொழும்பு புதுக்கடையைச் சேர்ந்த நலன் விரும்பி ஒருவர், அவரோட பேரை வந்து அவர் சொல்ல விரும்பலை, ஆனால் அவங்கள்ட்ட ஊரை வந்து சொல்லிக்கொண்டு அவர் புரிஞ்சுக்கொள்வார்னு நினைக்கிறேன். ஸோ கொழும்பு புதுக்கடையை சேர்ந்தவங்க வந்து இப்போ லண்டன்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு 50 பவுண்ட்ஸ் அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி யாழ்ப்பாணம் அளவட்டியை சேர்ந்த மகி அண்ணன் வந்து 50 பவுண்ட்ஸ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ பேருமே வந்து இது அனுப்பியிருந்தாங்களேன்னு கிட்டத்தட்ட 2 கட்டமாக எனக்கு வந்து காசு அனுப்பியிருக்காரு நந்தண்ணன். முதல் கட்டம் வந்து 5ஆம் மாதம் முதல்ல அந்த எனக்கு அனுப்பியிருக்காரு. முதலாவது கட்டம் அதில் வந்து 4476 பவுண்ட்ஸ். அன்றைய தினம் வந்து ரேட் வந்து 398 ரூபா அன்றைய தினம். அப்போ அது நம்ம நாட்டு காசுக்கு வந்து 17,81,866 ரூபா. அது கமிஷன் வந்து 5 பவுண்ட்ஸ். ஓகே போனால் டோட்டல் வந்து 4481 ரூபா. இப்போ நாட்டு காசுக்கு வந்து 17,81,866 ரூபா. அதாவது இப்போ வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிற பணத்துக்கு வந்துட்டு அதில் சில டேக்ஸ் இதில் வந்து கொஞ்சம் குறைச்சி அடிச்சு. இரண்டாவது கட்டம் வந்து 12ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 அனுப்பியிருக்காங்க. 306 பவுண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து கமிஷன் வந்து 3 ரூபா போகுது. இப்போ 303 ரூபா 303 பவுண்ட்ஸ். அன்றைய தினம் வந்து ரேட்டு வந்து 393 ரூபா. அன்றைய கொஞ்சம் குறைஞ்சிது. 393 ரூபா படி பார்த்தா 1,19,088 ரூபா. 88 ரூபா மொத்தம் வந்து 19,02,000 ரூபா கிட்ட வருகுது. அவர் ஏற்கனவே வந்து எனக்கு 5ஆம் தேதி 2ஆம் மாதம் அனுப்பின காசு எல்லாம் சேர்த்தா நந்தண்ணன் மூலமாக வந்து எனக்கு கிடைக்கப்பட்ட நிதி வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்குது, கிடைச்சிருக்குது. ஸோ வந்து இப்போ பாருங்கள், இந்த ஒரு 5 மாதத்துலேருந்து நந்தண்ணா மூலம் மட்டுமே வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் பேசி 2 மில்லியன் ரூபா வந்து அறுவடைப்பட்டிருக்குது. அதற்கு முன்னதாக வந்து அண்ணா வந்துட்டு சமூக வலைத்தளங்களை பேசிய சரி, தனிப்பட்ட ரீதியில் ஆலயங்கள் ரீதியாக பேசிய சரி, அரசாங்கத்தினூடாக பேசிய சரி வந்துட்டு கிட்டத்தட்ட 3 மில்லியன் ரூபா வந்து அறவிட்டிருக்கிறார். மொத்தமாக வந்து 5 மில்லியன் ரூபா வந்து இப்போதைக்கு அறுவிடப்பட்டுட்டு, ஸோ டோட்டல் 9 மில்லியன் ரூபாயில் 5 மில்லியன் ரூபா என்னோட கையில் இப்போதைக்கு இருக்குது. இன்னும் மிகுதம் 4 மில்லியன் ரூபா வந்து தேவைப்படுது. அதை இவ்வளோ வேகமாக உங்களால் திரட்டி அண்ணா கையில் ஒப்படைக்க முடியுமோ, ஸோ அந்த அதை ஒப்படைச்சுன்னு சொன்னால் வெகு சீக்கிரமாக வந்து அந்த ஒரு பையனோட தந்தையாக வந்து மறுபடியும் தொழில்களை ஆரம்பித்து அந்த குடும்பத்தை வந்து சந்தோஷப்படுத்துவார். அண்ட் அவர் வந்து சமூகத்தில் ஒரு மேல்நிலைக்கு வந்தார்னு சொன்னால் உண்மையிலேயே அவரோட நிலைமையில் இருக்கிற அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். அதை எப்படி சொல்லி பாருங்கன்னு சொன்னால், ஒருத்தவங்க வந்து அனுபவ ரீதியில் சில விஷயங்களை கற்றுக்கொண்டு வந்தால் தான் வந்து அதே மனப்பாங்க அவங்களுக்குள்ளேயும் உருவாகும். உண்மையில் எனக்கு இன்னொருத்தவங்க வந்துட்டு நான் கஷ்டப்படுற நேரத்தில் சோறு போட்டாங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு மனப்பாங்கு உருவாக்கும். நாளைக்கு நானும் சமுதாயத்தில் பெரிய ஆளாக வளர்ந்து வந்து சொன்னால் நானும் அடுத்தவங்களுக்கு சோறு போடணும் அப்படி சொல்லி இல்லை சொன்னால் அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதாவது நாங்கள்லாம் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் அதாவது அந்த மியூசிக் துறையில் வந்து மேலே வாரத்துக்கு, மீடியா சைட்டில் வந்து மேலே வாரத்துக்குலாம் நிறைய இடத்த கெஞ்சு கூத்தாடி நிறைய கஷ்டப்பட்டு அடிபட்டு நொந்து நூலாகி தான் ஒரு இடத்துக்கு நாங்கள் வளர்ந்து வந்தோம். ஸோ அப்போ நாங்கள் டிசைட் பண்ணோம், உண்மையிலே இதே கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு நாங்கள் சமுதாயத்தில் பெரிய ஆளாக வந்தோம்னு சொன்னால் அவங்களுக்கான ஹெல்ப் பண்ணி அந்த படிநிலைகள் வந்து மேலே கொண்டு வரணும் அப்படி சொல்லி டிசைட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேருக்கான ஹெல்ப் வந்து அப்படி பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ அனுபவ ரீதியில் கற்றுக்கொண்ட விஷயங்கள் வந்து அவரும் நாளைக்கு சமுதாயத்துக்கு கொண்டு போய் அதை வழிநடத்தி செல்வார். நிச்சயமாக இந்த காணொலியை வந்து எல்லோரும் வந்து தங்களை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏனெண்டா இந்த காணொலியை வந்து எனக்கு ஷேர் பண்ணப்படும் மூலமாக நிறைய உதவி கிடைக்கும். நிச்சயமாக இவ்வளவு உதவியும் வந்து நீங்கள் செஞ்ச அவங்கள வந்து இந்த வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு கணத்தையும் நான் மறக்க மாட்டேன். நந்தண்ணன் திருப்பி 2ஆம் கட்ட உதவிக்கு தயாராகணும்னு சொன்னால் நீங்கள் அவருக்கு வந்து உதவிக்கார் நீட்டினா வந்து அவர் மூலமாக செய்யலாம். இந்த காணொலியில் வந்து என்னுடைய தனிப்பட்ட அக்கௌண்ட், டெலிஃபோன் நம்பர் எல்லா விவரங்களும் தரப்படும். அது மூலமாக நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக உதவி செய்யலாம். ஆர்ஜே தமிழன் ஊடாக வந்து நீங்கள் எனக்கு உதவி செய்யலாம். அவங்க என்னை பற்றிய விவரங்கள்லாம் தருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ நந்தண்ணன் ஒரு உதவி இப்படி செஞ்ச மாதிரி புலம்பெயர்ந்த தேசங்கள்லையும் வேறு நாடுகளையும் வாழ்கிற மக்கள் 2-3 பேரை சேர்ந்து அவர் சேர்ந்த மாதிரி செஞ்சீங்கன்னா என்னுடைய தொகையை வந்து நம்ம குறிப்பிட்ட நாளில் பெற்று ஆப்ரேஷன் பண்ணிடுவேன். பல வாட்ஸ்அப் குடும்பங்கள், பல இணையதளங்கள் மூலமாக நீங்கள் இதை செய்யலாம். உங்கள் நண்பர்களூடாக, ஆலயங்கள் ஊடாக, வணிக வளாகங்கள் இடங்கள் ஊடாக வந்து ஷேர் பண்ணி
நீங்கள் வந்து நந்தண்ணன் செஞ்ச மாதிரி 2-3 சேர்ந்து இதே மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் என்னோடய இலக்கை வந்து நான் அடைஞ்சிடுவேன். என்னுடைய ஆப்ரேஷனை வந்து சீக்கிரம் செய்வேன். என்னோட எந்த உதவியும் இல்லா நிலையில் தான் நான் கை ஏந்த வேண்டியிருக்குது. மீண்டும் வந்து திருப்பி நான் என்ன ஆப்ரேஷன் முடிஞ்ச நலமாகி நான் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளி உங்களுக்கு வந்து இவங்க மூலமாக நான் வந்து மிக விரைவில் எடுத்து விடுவேன். என்னோட நிலைமையை நான் காண்பிப்பேன்றதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இந்த கண்மணி அம்மா கோவலப்பா குடும்பத்துக்கு என்னுடைய நன்றிகள், நந்தண்ணன் அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய நன்றிகள், உதவி செய்தவர்களுக்கு நன்றிகள், உதவி செய்யாதவர்களுக்கு நன்றிகள். உங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்கு, என்ன பிரச்சனை, நீங்கள் உதவி செய்யாமல் விட்டுருக்கலாம். எவரும் வந்து என்னை வந்து அறிஞ்சு என்னுடைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு உங்களோட சொந்த பந்தங்க தெரிஞ்ச நண்பர்கள் வீட்டுக்கு அனுப்பி அதன் பிறகு நீங்கள் உதவி செய்யலாம். நம்ம வந்து இப்படி ஒரு நிலையில் வந்து தான் அந்த வாழ்க்கையில் வந்து உறவுகளை வந்து கெஞ்சி உணவு இல்லாத காலம் கூட இருந்தது சிறுவையில். அந்த நேரத்தில் கூட நான் வந்து மற்றவர்களிடம் கெஞ்சக்கூடாது, என்ன இருக்கு சாப்பிடுவோம் என்று அப்படி சாப்பிடுத்து பாடசாலையை போன காலம் கிடைக்குது. ஆனால் இது கொடிய நோய். இதுக்கு வந்து காசை தவிர செலவழிக்க தவிர வேறு எந்த வழியும் இல்லை. அந்த காசை எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு சொல்லி எனக்கு தெரியாத சந்தர்ப்பத்தில் தான் புலம்பெயர் தேச மக்கள்கிட்ட நந்தனுக்கு இப்படி ஒரு மிக பரந்த ஒரு மனசு இருக்கு. தான் 1 லட்சம் ரூபா காசை போட்டு அவர் மௌனமாக இருந்துக்கலாம். தான் சார்ந்த உறவுகளிடம் நண்பர்களிடம் அவர் கையேந்தி எனக்காக வந்து இப்படி உதவி செஞ்சேன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் வந்து என்னுடைய இரத்த உறவு கூட இதை இப்படி ஒரு நிலைமையில் இருந்தால் செஞ்சிருக்குமா என்ற அந்த கேள்விக்கு எனக்கு தெரியாது. நான் அவரை பற்றி கூட கதைக்கிறேன்னு கூட போடுறேன்ல, என் உள்ளத்தில் என்ன படுகுதோ என்ன தெரியுதோ அதை நான் சொல்கிறோம். பல விமர்சனங்களையும் சிரிப்புகளையும் அதையும் பேச்சையும் தான் என்ற காதுகள் கேட்டிருக்கும். மௌனமாக இருந்து கொண்டு என்னை மருத்துவ சேவைக்கு இப்படி பெரிய உதவி செஞ்ச நந்தண்ணன் வாழ்க்கையில் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களோட பிள்ளைகள் வந்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை வாழுங்கள். அதே போல் உங்களை வந்து எதிர்காலத்தில் சிறப்பாக உங்கள் 2 பேரையும் வாழ வைக்கும். அது மாதிரி எல்லோரும் வந்து எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் மிக்க நன்றிகள். தயவுசெய்து இந்த காணொலியை பகிர்ந்து நான் உங்களை எவ்வளோ வேகமாக வந்து எனக்கு உதவி செய்ய முடியுமோ அவ்வளோ வேகமாக உதவி செய்யுங்க. நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக வந்து உதவி செய்த அத்தனை உள்ளங்களுக்கு வந்து எங்களோட சார்பிலும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அந்த மாதிரி கடவுளுக்கான பிரார்த்தனைகளை நாங்கள் செய்து கொள்கிறோம். என்னுடைய மகன் இவருக்காக தான் நான் உயிர் வாழணும் என்று நினைக்கிறேன். 5 வயசு நர்சரி போகிறாரு. நான் தனிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தால் என்னுடைய நோயை நான் கருத்தி கொண்டிருக்க மாட்டேன். நான் அம்மா அப்பா வளர்ந்த என் மகன் வளரக்கூடாது என்ற இதெல்லாம் நம்ம வந்து நான் இருக்கிறேன். என்னுடைய மகனுக்காக வேண்டி எனக்கு மருத்துவ உதவி செய்யுங்க. நான் என்ன வந்து அம்மா அப்பா வளர்ந்த மாதிரி என் மகன் வளரக்கூடாது. இதுக்கு எவ்வளோ தேவைப்படும் காசுன்றதை நீங்களே அறிஞ்சு கொண்டு இந்த உதவியை எனக்கு செய்யுங்க. மகனுக்கு அப்பா இருக்கார் என்ற ஒரு சந்தோஷத்தில் அவனும் படிக்கி வாழணும். இந்த உதவியை செய்த நந்தண்ணனுக்கு ரொம்ப நன்றி. என்னோட வாழ்த்த வயசு இல்லை. உங்களை பற்றி தனியரிக்கும் போது நான் யோசிக்கும் போது கண் கலங்குறது. இப்படி ஒரு மிகப்பெரிய தொகையை நீங்கள் செய்வேன்னு எதிர்பார்க்கல. என்னோட கிட்ட நெருங்கிட்ட என்னுடைய அறுவை சிகிச்சைக்குன்று தான் நீங்கள் செஞ்ச உதவிக்கு பிறகு எனக்கு விளங்கினது. இன்னொரு 40 லட்சம் ரூபாய் இவ்வளோ உறவு எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்களோ அவ்வளோ உறவுக்கு நன்றிகள். இந்த 40 லட்சம் ரூபாயும் நம்ம விரைவில் வந்து எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அண்ணாவோட கான்டாக்ட் நம்பர், அவங்களோட பேங்க் டீட்டெயில் எல்லாமே வந்து நாங்கள் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் காண்பிக்கிறோம். ஸோ வந்து எங்களோடாக இல்லாமல் அண்ணாவோட டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அண்ணாவுக்கான ஹெல்ப்பை வந்து கண்டினியூ பண்ணிக்கொள்ளுங்க. சொன்னால் நாங்கள் வந்து இப்போ எங்களோட காரை விட்டு ஒப்படைக்கிறத வந்து கொஞ்சம் நிறுத்தியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் நிறைய சிச்சுவேஷன்கள். ஸோ அதனால் ஆரம்பத்தில் எங்களோட வந்ததை மட்டும் நாங்கள் முடிச்சு கொள்றதுக்கான சில செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர புதிதாக வந்து சில ஹெல்ப்களை வந்து பண்ணாமல் நாங்கள் தடை செய்திருக்கிறோம். நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வெளியில் வந்துட்டோம். பட் இருந்தாலும் உண்மையில் அங்கங்கே சில இப்படி ஹெல்ப்பிங் காணொலிகள் வந்து செய்து கொண்டிருக்கிறதுனால தான் இப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களை வந்து வெளியில் கொண்டு வர முடியுது. இவங்களுக்கான மறு உதவிகள் வந்து கிடைக்கப்படுது அப்படிங்கிறத வந்துட்டு எல்லாரும் ஒரு கணம் வந்து சிந்தித்து பார்க்க வேணும். ஸோ அந்த எப்படி இருந்தாலும் பேசுகிறவங்க 1000 வந்து பேசட்டும். பட் இருந்தாலும் உதவி மனப்பாங்குடையவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க, உதவி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி உதவி தேவைப்பட்டவங்க பல குடும்பங்கள் இன்னைக்கு வரைக்கும் நிற்கதிக்குள்ளாகி இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட குடும்பங்களுக்கான உதவிகள் கிடைச்சி ஆகணும். அந்த வகையில் உதவி செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் நாங்கள் வந்து எங்களோட சார்பில் மறுபடியும் வந்து ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகளை காண்பிச்சு பேசியிருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.